சாயிராம். சாயப்பா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கின்றதே, எனக்கு எப்போதப்பா கிடைக்கும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய், புலம்பிக் கொண்டே இருந்தாய். எல்லார் வாழ்விலும் அதிசயமும் அற்புதமும் நிகழ்கிறதே, என் வாழ்வில் எப்பொழுது அந்த அதிசயம் நிகழும்? என் வாழ்விலும் நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னென்ன அதிசயம் நிகழும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். கண்மணியே, இதோ அப்பா உன் கேள்விக்கான பதில் சொல்கிறேன். என்னுடைய லீலைகள் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகிறது. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் வாழ்வில் நீ சிகரத்தை எட்டி பிடித்தே விடுவாய். புலம்புவதை நிறுத்திக்கொண்டாலே உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகும் என் பிரியமே. பெரிய பெரிய போராட்டத்திலிருந்தெல்லாம் மிக சர்வ சாதாரணமாக உன்னை மீட்டு எடுத்துள்ளேன். உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ கூட மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய ஆபத்திலிருந்தும் கூட உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். உனக்கு இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய சங்கடமாக இருக்கலாம். ஆனால் உன் அப்பாவிற்கோ ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை மாற்ற. கண்ணுமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் உன் சாயிதேவா. உனக்கு தேவையானதை உனக்கு சாதகமாகவே நான் முடித்துத் தரப்போகிறேன் குழந்தையே. உன் அப்பாவின் லீலைகள் ஆரம்பமாகப் போகிறது. என்னுடைய அற்புதத்தை நீ காணத்தான் போகிறாய். அனைத்தும் இனி உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கப் போகிறது. கஷ்டம் வந்துவிட்டால் நீ தோள் சாய உன் அப்பாவாக நான் இருக்கும் பொழுது எதற்காக புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே? உனக்குள் ஏன் இத்தனை மனப்போராட்டம்? உன்னுடைய மனப்போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு என் கண்மணியே. அப்பா இருக்கிறேன். அப்பாவின் வார்த்தைகளில் முதலில் நம்பு என் கண்மணியே. உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி கடலில் உன்னை தத்தளிக்க விடதான் போகிறேன் உன் அப்பா. என் கண்மணியின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதுதான் உன் அப்பாவின் வேலை. பிரச்சனைகளையெல்லாம் உருவாக்கும் எனக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க தெரியும் அல்லவா? உனக்கு இப்பொழுது சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான தீர்வையும் நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் கண்மணியே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நீ குறைத்து கொண்டாலே வெற்றிக்கனியை எளிதாக பிடித்து விடலாம். அந்த வெற்றிக்கனியை எப்பொழுது உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று நான் திட்டம் வகுத்து வைத்திருக்கிறேனோ அப்பொழுதுதான் அது உன் கையில் வந்து சேரும் என் தங்கமே. அது நீ நம்பிக்கையோடு நடந்து கொள்ளும் முறையை பொறுத்துதான். நம்பிக்கையோடு இரு. எதற்கும் புலம்பாதே. கண்ணீரை வீணடிக்காதே. மனதை தைரியமாக வைத்துக்கொள். தன்னம்பிக்கையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்தே தீரும். நல்லது நடந்தே தீரும். அதை நான் உனக்கு நடத்தியே வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். உன்னை உடைத்து நொறுக்கிய மனிதர்களின் கண்கள் காண நான் உன்னை மீண்டும் உருவாக்கி உயர்த்துவேன் வாழ்க்கையில். நான் துன்பக் கடலில் மூழ்கும் பொழுது என்னை வெளியே இழுத்து விடுங்கள் பாபா என்று நீ என்னிடம் வந்து கதறுகிறாய். நான் மனமுடைந்து போகும் பொழுது உடைந்த துகள்களையெல்லாம் மீண்டும் சேர்த்து என் மனதை சரி செய்யுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்து வேண்டி மன்றாடுகிறாய். எனக்கு வரும் சோதனைகளால் தைரியம் என்னை விட்டு போகும் பொழுது எனக்கு மன தைரியமாக இருங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். சாயிநாதரே, நீங்களும் உங்கள் அன்பும் இல்லையென்றால் நான் என்ன செய்வேன் பாபா என்று நீ என்னிடம் பல முறை கேட்டிருக்கிறாய். உன் கேள்விக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு, உன்னுடைய வேண்டுதல்களுக்கு, உன்னுடைய கதறல்களுக்கு எல்லாவற்றுக்கும் சேர்ந்ததாக நான் உனக்கு நற்செய்தி கூறப்போகிறேன். உனக்கு நல்ல பதிலை தரப்போகிறேன் குழந்தையே. நல்ல செய்தி வந்திருக்கிறது குழந்தையே. இன்னும் சற்று நேரம்தான் உன் விடியல் மாறப்போகிறது. உன் விடியலுக்காக சற்று பொறுமையாக காத்திரு. வாய்ப்பை
பயன்படுத்திக்கொள். மிக சரியாக. உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடுவாய். கண்மணியே, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. அந்த ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது உனக்காக செய்யவிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக எல்லாமே இனி அமையப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது. இன்னும் சில நேரமே. அதற்கான காலமெல்லாம் கனிந்தே விட்டது. சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றாமல் இப்பொழுது வந்து நல்ல செய்தி வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களே அப்பா, நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்கிறாயா? அப்படி நீ நினைத்தால், என்னிடம் கேட்டால் அது உன்னுடைய அறியாமைத்தனம்தான். உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நீ எதை நினைத்தாயோ அது உடனே உனக்கு கிடைத்துவிட வேண்டும், நடந்துவிட வேண்டும் என்று பேராசைப்படுகிறாய். நீ நினைப்பது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் தள்ளிக்கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். நேர்மறை சிந்தனை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. அதனால்தான் நீ இப்படி என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நினைத்து கொண்டிருக்கிறாய், பேசிக்கொண்டிருக்கிறாய். அதை என்னிடம் வந்து சொல்லியும் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நினைப்பு எல்லாம் துச்சமாக நினைத்துக்கொள். உன் அப்பா மேல் உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். உன் துயரங்களெல்லாம் தீர்க்கும் ஒரே மருந்து நான் சொல்லும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக பதிய வைத்துக்கொள். முதலில் எது நடந்தாலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். இது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நீ அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை உனக்காக வேறு எவராலும் வாழவும் முடியாது. அதில் இருந்து போராடவும் முடியாது. எதற்குமே பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த தாங்க முடியாத துன்பத்தையும் தரவே மாட்டேன். தாங்கும் துன்பத்தை மட்டுமே உனக்கு தருவேன். அதுவும் உன் மனதை நோகடிக்க அல்ல, உன்னை கண்ணீரோடு பார்ப்பதற்கு அல்ல, உன் மனதை வேதனைப்படுத்துவதற்கு அல்ல. நீ வாழ்க்கை என்ன என்று புரிய வைப்பதற்காகத்தான் அந்த துன்பம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த துன்பத்தை நீ எப்படி வெற்றியோடு எதிர்கொள்கிறாய் என்பதை பார்த்துதான் உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதற்கான சூட்சமமே அடங்கியிருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்ய துவங்கு. உன் வாழ்வில் உள்ள அனைத்து சோதனைகளும் உன்னை விட்டு விலகி நன்மை மட்டுமே கிடைக்கும். உன் வாழ்வில் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அந்த பலனை தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் உனக்கு கொடுப்பேன். உன் அப்பா என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். வேற எந்த எண்ணமும் உன் மனதில் இருக்கவே வேண்டாம். உன்னை என் கண்ணிற்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நடந்திராது. தைரியமாக இரு. எது நடந்தாலும் நீ உன் சிந்தனையில் தெளிவாக இரு. கம்பீரமாக சொல், உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்று உன் மனதிற்குள் கம்பீரமாக சொல்லிக்கொண்டே இரு. எது நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று கம்பீரமாக உன் மனதிற்கு ஆறுதல் சொல். உன்னுடைய எண்ணம் போல்
உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். உனக்கு கிடைப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் குழந்தையே. எது வந்தாலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் தளர விட்டு விடாதே. உன்னை யாரும் வீழ்த்த நான் அனுபவிக்கவே மாட்டேன். மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால், உதவி செய்ய நினைத்தால் அதை தவறாக மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன்னுடைய உதவியையும் உன்னுடைய அன்பையும் உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் நீ செய்யும் நல்லதும் உன்னுடைய அன்பும் புரிய வைப்பேன். நான் புரிய வைக்கும் அந்த தருணத்தையும் உருவாக்கித்தான் தருவேன். எது நடந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீ வந்தாலும் மனதை தீர்க்கமாக வைத்துக்கொள். நன்றாக ஒன்றை புரிந்து கொள். உனக்கு வரும் துன்பங்களும் சோதனைகளும் உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்கும் அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அது நடக்கிறது என்பதை புரிந்து கொள், உணர்ந்து கொள். உனக்குள் நம்பிக்கையை ஏற்றி இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை அனைத்தையும் உனக்கு வாரி வாரி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த உன் அப்பா இருக்கிறேன். வீணாக எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டத்தையும் நெருங்கவே விடமாட்டேன். உன் சோதனை காலமெல்லாம் முடிந்து விட்டது. உன்னுடைய சந்தோஷ காலம் நெருங்கிவிட்டது. உனக்கு நல்ல செய்தி வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரமே. உனக்காக வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை வெற்றியடைய செய்வேன் நிச்சயமாக. இது நாள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை முழுவதுமாக நிறுத்தி விடாதபடி உன் சாயப்பாதான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷம், ஆத்ம திருப்தியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் விரைவில் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. சாயிநாதா, நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா. ஆனால் சாயிநாதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா? கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன், செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்?
என் மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையை, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகிவிடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இது நாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு, சந்தோஷம், பதற்றம், கோபம் என்று எப்பொழுதும் உன் மனதை ஒரு பதட்டத்தோடையே வைத்திருக்கும் இந்த நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து நிறுத்திவிடு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ,
இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம், இப்படி நீ நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓடவிட்டுப் பார். உன் மனது அப்பொழுது சற்று ஆசுவாசப்படும். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது, இந்த நிமிடம், இந்த நொடி ஆனந்தமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். எனவே தீய எண்ணத்தை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. துன்பம் இத்தகையது என்று உணர்ந்தால் நம் துன்பப்படுவோர் அனைவரையும் நம் சகோதரர்களாகத்தான் பாவிப்போம். நம் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து. மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும், எல்லா நாளும். எப்பொழுதுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டுவிடு. உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துவிடு. எதையும் உனது என்று நினையாதவர் வரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை. மற்றவர்களை மனதும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே. மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாயால் மனதும் கூட சொல்லிவிடாதே. தர்மம் என்பது உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் மிக பெரிய சக்தி. நான் என்ற அகந்தையை முதலில் விட்டுவிடு. நான் தான் அனைத்தும் என்று சொல்வதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தவ வலிமையை ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அமைதியை இழந்துவிடும். உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் உன்னில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து விட்டுவிடு. எது நடந்தாலும் அதற்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் அது வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நடுக்கடலின் ஆழம் கரையோரத்தில் இருக்காது. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் பொழுது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோலத்தான் படிப்படியாகத்தான் தர்மத்தில் மேன்மையடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தில் உணர்வை காண முடியும். நாம் இன்று தர்மம் செய்துவிட்டோம், நம் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களும் நிகழ வேண்டும் என்று நீ நினைத்தால், நினைத்தவுடன் எல்லாமே மாறுவதற்கு இது வாழ்க்கையா அல்லது வேறு எதுவாடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். நீ நினைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட்டால், கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால், இறைவனின் அருள் உனக்கு எப்படி புரியும்? அதற்காக உனக்கான நேரம் வரும் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். உனக்கான நேரம் வரும் பொழுது உன்னிடம் வர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உன் வாழ்க்கை உனக்கானதே. மறந்தும் கூட உன் வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். உண்மையானவர்களாக திகழ்வோம். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையாகவே இருப்போம். லட்சியத்தை உன்னால் பின்பற்ற முடியவில்லை என்றால் உனது பலவீனத்தை நீ ஒப்புக்கொள். லட்சியத்தை இழிவுபடுத்தாமல் இருக்க கற்றுக்கொள். லட்சியத்தை தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல எவருமே வேண்டாம். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. முறையற்ற ஒரு செயலை செய்து
நீ நினைத்தாலும் கூட அதற்காக நீ திரும்பி பார்க்க வேண்டாம். மறந்தும் கூட முன்வைத்த காலை பின் வைக்க எண்ணாதே. அவை போன்ற தவறுகளை முன்பு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நீ இருக்கும் நிலையை அடைந்திருக்க முடியும் என்று இப்பொழுது உனக்கு புரிகிறதா? அந்த தவறுகளே நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாகும். உன் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய இலக்கை தைரியமாக பிடித்துக்கொள். முன்னேறியபடியே இரு. ஓடிக்கொண்டே இரு. நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கான அற்புதமும் அதிசயம் நிகழ்ந்தே தீரும்.